தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் பலத்த சூறை காற்றுடன் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோடை வெப்பம் சுட்டரிக்கும் நிலையில் பாப்பிரெட்டிப்பட்டி, தென்கரை, பொம்மிடி உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென மேகமூட்டம் சூழ்ந்தது. லேசான குளிர்ந்த காற்று வீச தொடங்கி பின்னர் பலத்த சூறை காற்றுடன் கனமழை பெய்தது. 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் 2வது நாளாக கனமழை பெய்தது. சின்னாறு, குருபரப்பள்ளி, சாம்பல் பள்ளம், அதிமுகம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. சூறை காற்றுடன் பெய்த மழையால் 4 கொட்டகை மற்றும் 2 வீடுகளில் மேற்கூரைகள் காற்றில் பறந்தன. இருப்பினும் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மழையை எதிர்நோக்கி காத்திருந்த உதகை மக்களை குளிர்விக்கும் விதமாக சுமார் அரை மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியது. இதனால் ஒரு சில இடங்களில் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் ஒரு சில இடங்களில் பரவலாக மழை பெய்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரம் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. தர்மபுரி மாவட்டம் அரூரில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக காற்றுடன் கூடிய மழை பெய்தது. கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே சென்ற நிலையில் திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் சூறை காற்றுடன் பலத்த மழை பெய்தது. தொட்டகாஜனூர், தலமலை, கோடிப்புறம், பனஹள்ளி உள்ளிட்ட சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் மழை நீடித்தது. இதேபோல் ஊட்டியில் பரவலாக மழை பெய்தது. கடந்த சில தினங்களாக வெப்பம் அதிகரித்து வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் குளிர்ச்சி நிலவுகிறது. தமிழ்நாட்டில் கோடை வெயில் கொளுத்தி வரும் நிலையில் கத்திரி வெயில் காலத்தில் முதல் 1 வாரம் உள் தமிழகம் மற்றும் வட தமிழக பகுதிகளில் வெப்பநிலை 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து செய்தியாளரிடம் பேசிய இந்திய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன், அடுத்து வரும் 5 நாட்களுக்கு உள் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் இடியுடன் கூடிய கோடை மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னையில் கோடை மழை பெய்வதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். வெப்ப அலை பொறுத்தவரையில் வட உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை நிலவியது. முன்னறிவிப்பை பொறுத்தவரையில் அடுத்த ஒரு 3 நிமிடங்களுக்கு தமிழகத்தின் உள் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸும், வட உள் தமிழக மாவட்டங்களில் இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகமாக பதிவாகக்கூடும். அடுத்து வரும் 5 தினங்களுக்கு உள் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கோடை மழை பெய்யக்கூடும். மேலும் மே 7ஆம் தேதி நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. தற்போதைய நிலவரைக்கும் வாய்ப்பு உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.